வனபோங்கனி வசூல்ல பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு சார். சக்சஸ் பார்ட்டி கொடுத்தாதான் மக்கள் மத்தியில படம் ஹிட்டுங்கிறது போய் சேரும் சார். படத்துக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும், கூட்டமும் தியேட்டர்ல எகுரும் சார். சரி, ஏதாவது பண்ணுங்க. நீங்க சரின்னு சொல்லிட்டீங்கல்ல, அது போதும் சார். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் சார். நாளைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவா இருக்கும். மொத்த இண்டஸ்ட்ரியும் நம்ம சக்சஸ் பார்ட்டிக்கு நான் கூட்டு வந்துடுறேன் சார். ஓகே சார், வரேன் சார். தம்பி, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? கையல்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட் வராததால படத்தோட ரிசல்ட் உங்களுக்கு ருசிக்கல போல இருக்கு, அப்படித்தானே? இல்ல சிவம், கையில் என்னைக்காவது ஒரு நாள் என் காதல புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவா. அந்த நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இப்ப நம்ம சக்சஸ் பார்ட்டி வைக்க போறோமே, அதுக்கு கையில் வருவாளா? ஏன் தம்பி, இப்பதான் கார்ல வர்றப்ப கையில பத்தி பேசவே கூடாதுன்னு எரிஞ்சு விழுந்தீங்க. இப்ப என்னடான்னா கையல் பார்ட்டிக்கு வருவாளான்னு ஏக்கத்தோட கேக்குறீங்க. அது அது ஒரு கோவத்துல சொன்னது. அப்ப இது காதல சொன்னதா? சரி சரி, புரியுது புரியுது. வாங்க மேடம். சார், எங்க எதுக்கு சார் வந்திருக்கோம்? மேடம், இது என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன். முதல்ல உள்ள போய் வீடெல்லாம் நல்லா சுத்தி பாருங்க. எதுக்கு சார்? மேடம், சும்மா பாருங்க. நீங்க எத்தனை முறை கேட்டாலும் ஏன் பதில் இதுதான். சரிங்களா? முதல்ல வீட்டை சுத்தி பாருங்க. ஏதா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். வாங்க மேடம், வாங்க. வாங்க சார். வாங்க. இதான் மேடம் மெயின் ஹால். வீட்ல வாஸ்துவெல்லாம் பக்காவா இருக்கு மேடம். அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல கரகண்ட கம்பெனி மேடம் நம்மளோடது. சரி, மேல போய் பார்க்கலாம் மேடம். போங்க. மேடம், மாஸ்டர் பெட்ரூம் அது. கிச்சன் ரைட் சைடுல இருக்கு. சார், இப்ப வாது சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வீடு பிடிச்சிருக்கா இல்லையா? முதல்ல அத சொல்லுங்க மேடம். வீடெல்லாம் பிடிச்சிருக்கு, என்ன விஷயம்னு சொல்லுங்க. இந்த வீடு உங்களுக்கு தான். சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம். எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு பெரிய வீடு, அதுவும் ஒரே ஒரு ஆளுக்கு? மேடம், இப்ப நீங்க தனி ஆள் இல்ல. வனபோகினிங்கிற படம் ஹிட் கொடுத்த மிகப்பெரிய ஹீரோயினி. டெய்லி உங்களை பார்க்க ரசிகர்கள் வருவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க மேடம். இனிமேல் சாதாரண வீடெல்லாம் சரிப்பட்டு வராது. இவ்வளவு பெரிய வீடு உங்களுக்கு கண்டிப்பா அவசியம். இனிமே உங்க லைஃப் ஸ்டைலே வேற மாதிரி மாறணும் மேடம். சார், ஆனா இப்போ இவ்வளவு பணம் என்கிட்ட இல்ல. என்ன மேடம், பணம் அது இதுன்னு பேசி என்ன நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல எனக்காக ஒரு படம் பண்ணி தர மாட்டீங்களா? அது போதும் மேடம். அதை விட்டுட்டு பணம் அது இதுன்னு பேசி என்ன மூணாவது மனுஷன் ஆக்கிடாதீங்க. சார், இப்போ நீங்க தான் நேத்திர மடத்தை வச்சு அழகான ராட்சசி பண்ண போறீங்களே. நான் இப்போ உடனே என் படத்துல நடிக்க சொல்லி கேட்டனா? நிதானமா உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரத்துல எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க, போதும். சரிங்க சார். அப்பாடி,
சம்மோதம்னு உங்ககிட்ட ஒரு தலையாட்டல் வாங்குறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டுட்டேன் மேடம். இன்னைக்கு ஈவினிங் நடக்க போற சக்சஸ் பார்ட்டியில வச்சு இந்த வீட்டோட டாக்குமெண்ட் உங்ககிட்ட கொடுத்து அசத்த போறேன். இங்க பாத்தீங்களா, போன் அடிக்குது. ஹலோ